ஆனால் இது வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சால் தான் இவ்வளோ பிரச்சனை இல்லையா? அப்போ நாம் இப்போ சொந்த வேலை செய்கிறவங்க, ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதில் நல்ல பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சில பேர் ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் கட்டாயமாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதாலையும் இந்த கண்டக சனி இருக்கிறதால உடல்நலம், தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உடல்லேருந்து வேர்வை துளி வர்ற அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு இருந்ததுன்னா நம்ம நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கட்டாயமாக வர முடியும். 10ல் குருன்றதால பயப்படவே தேவையில்ல. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு கட்டாயமாக வர முடியும். ஒரு முறை ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரலாம். அது முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் வியாழக்கிழமையில் விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு, முருகப்பெருமானுக்கு 2 விளக்கு போட்டு, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து 9 வாரம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். 10ல் குருன்றதால பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஜோதிட ரீதியாக ஒரு பொதுவான பலன்தான்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சொந்த ஜோதிடத்துலேருந்து நம்ம தசாபுத்தி பலன்லாம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மேலும் விவரங்களை உங்கள் சொந்த ஜோதிடத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள் மற்றும் இல்லைனா உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.